இந்தாடா சரவணா, உன் ஃப்ரெண்டு அரட்டை ஹவுஸ் ஒருத்தர் சுற்றுவான்ல, அவன்கிட்ட கொடுத்த காசு வாங்கிட்டியா? அது வந்துப்பா, அது வந்து ஏய் சரவணா, மதியானம் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தீங்களா? உன் ஃப்ரெண்டு கொடுத்தானே, மறந்துட்டியா? இரு நான் போய் எடுத்துட்டு வரேன், நீ அப்பாட்ட கொடு. இந்தாங்க சரவணா கொடுத்த பணம். இந்தாடா சரவணா, போன சீசனில் கண்ணன் காசை திருடி எங்களை கொலையா கொண்டு விட்டியா. அந்த காசை யார் எடுத்தான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 1 வருஷம் ஆயிடுச்சுடா சரவணா. அந்த 1 வருஷமா இந்த சீரியலை பார்க்க மக்கள் படாத பாடுபட்டுட்டாங்கடா. இனிமேல் இந்த மாதிரி பண்ணாத. ஆமாங்க, நீங்க கரெக்டா சொன்னீங்க. அவன் கண்ணன் பையன் மாதிரியே இருக்கான். அவன் புத்தி உனக்கு இருக்கும் போல. அது ஒண்ணும் இல்லம்மா, போன சீசன்ல இருக்கிற பாதி பேர் இந்த சீசன்ல இருக்காங்களா, அதனால அதே சீனை கொண்டு வந்து இதுல வச்சுட்டாங்க. என்ன பண்றது? இங்க பாருங்க, நீங்க சொல்றீங்களா நான் சொல்லட்டா? இருடி நானே சொல்றேன். சரவணா, உன் ஃப்ரெண்டுக்கு ஏதோ நீ காசு கொடுத்தியாம்ல, எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாண்டா. போய் காசை வாங்கிட்டு வரட்டேன். இந்த அவன் காசு. ஏலே, அந்த காசு நீ கொண்டா. ஏன்டா, உன் ஃப்ரெண்டு ஒரு டைம் தானே காசு வாங்கினா, இன்னும் 2 டைம் கொடுத்து விட்ருக்கியா? யாரா நீங்கள் எங்கே இருந்துடா வரீங்க? ஏன்டா, காசு கொடுத்தவன் கேன போயலா இல்லை காசு வாங்கி வச்ச நான் கேன போயலா? கொடுத்த காசு 2 மடங்கா வந்தா வாங்கி வச்சுக்க வேண்டியதானே. இந்தாரா கதிரு, எதையாச்சும் தூக்கி வீசி விட்டுருவேன், கம்முன்னு இருந்துக்கோ. ஏமாமா, யாராவது பணம் அதிகமாக கொடுத்தா எந்த முட்டாளாவது வேணான்னு சொல்லுவானா? நீங்க ஏன் மாமா இப்படி இருக்கீங்க? ஆமாம்மா, நான் முட்டாள்தேன். அடுத்தவன் காசு எனக்கு வேண்டாம், மரியாதையாக கொண்டு போய் இதை கொடுத்துருங்க. இந்தாரி, இந்த காசை யார்கிட்ட வாங்கினீங்களோ மரியாதையாக கொண்டு போய் அவன்கிட்டயே கொடுத்துருங்க. போன சீசனில் தான் அசிங்கப்பட்டேன், இந்த சீசன்லேயும் அசிங்கப்பட்டேன். எனக்கு ஒரு மரியாதையே கிடையாது, போங்க. அம்மா, இது நீ அப்பாவுக்கு தெரியாம ஒளிச்சு வச்ச காசு தானே? உனக்கு எல்லாம் தெரியுமா? வாயை மூடிடு. இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. அத்தை, நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நீங்க கண்டிப்பா அந்த உண்மையை தெரிஞ்சே ஆகணும். இந்த காசை சரவணா எடுக்கல, நாங்க தான் எங்களுக்காக எடுக்க சொன்னோம். என்னது, உங்களுக்காக எடுத்தீங்களா? எதுக்கு எடுத்தீங்க? இந்த பொழப்புக்கு போய் பிச்சை எடுக்க வேண்டியதானே நீங்க 2 பேரும்? அது ஒன்றும் இல்லை, யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். காசு வேணும்ல, அப்புறம் உங்க வீட்டு பையனை கல்யாணம் பண்ணா உங்க வீட்டுல இருந்து தானே எடுக்க முடியும். அதான் எடுத்துட்டு வர சொன்னேன். இதுல என்ன இருக்கு தப்பு? அம்மா, காசு அவங்களாம் எடுக்கலாமா, நான் தான் எடுத்தேன். என்னங்கடா, நான் தான் எடுத்தேன் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. யார் தான் ஃப்ராட் வேலை பண்றது? அது ஒன்றும் இல்லைம்மா, நானும் அப்பாட்ட அடி வாங்கி வெளியே போயிட்டேன். செந்திலும் அப்பாவுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான். நாங்கள் 2 பேருமே அப்பாட்ட கெட்ட பேர் வாங்கிட்டோம். அதை மட்டும் நல்ல பிள்ளையா இருக்கக்கூடாதுல்லம்மா, அதான் அவனை எடுக்க சொன்னோம். ஓ அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம்ப்பா. இதுலயாச்சும் அண்ணன் தம்பிங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கீங்களே. இந்த களவாணி தனத்துல மட்டும் உங்களை திருத்தவே முடியாதுடா. எங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.